போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைக்க போவது யார். சண்டேனாலே ஸ்பெஷல் தாங்க. அது சண்டே அன்னைக்கு பிரியாணினா சொல்லவே தேவையில்லை. ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி ஆரிஃபா நமக்காக செஞ்சு காமிக்க போகிறாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோ ரைஸ்க்கு என்னென்ன தேவையான பொருட்களை நான் சொல்கிறேன். இது வந்து நான் 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா 1 கிலோ சிக்கன் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி நான் 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆனியன் தேவை. ஆனியன் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் நான் 4 ஆனியன் எடுத்திருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஜஸ்ட் நடுவில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து கரம் மசாலா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 6 to 7 வந்து க்ளோவ்ஸ் எடுத்திருக்கேன், 3 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன பட்டை எடுத்திருக்கேன், ஒரு பே லீஃப் எடுத்திருக்கேன். தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் ஒரு 4 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். தென் ஒரு கைப்பிடி அளவு மின்ட் லீஃப் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு சிலாண்ட்ரோ எடுத்திருக்கேன், கொத்தமல்லி தழை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இது அரைக்கும் போது இஞ்சி கொஞ்சம் அதிகமாக வச்சு அரைக்கணும், பூண்டு அதிகமாக இருக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். தென் தேவையான அளவு உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. இந்த சைஸில் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுக்கணும். வாங்க இப்போ நம்ம ப்ராசஸ் பார்ப்போம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரைஸ் நீங்கள் வாஷ் பண்ணி 1/2 அன் ஹவர் வந்து ஊற வச்சுடுங்க. அதே மாதிரி சிக்கனும் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி கர்ட் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுடுங்க. இப்போ நம்ம பிரியாணி ப்ராசஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்கே பாத்திரம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு ஆயில் போடுங்க. ஆயில் பார்த்தீங்கன்னா நான் 3 கப்ஸ் எடுத்திருக்கேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஆயில் போட்ட அப்புறம் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஹோல் கரம் மசாலா இருக்குது இல்லைங்களா, அதை ஆயிலில் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் அது ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆனியனும் சில்லியும் போடுங்க. நீங்கள் ஆனியன் சாட் பண்ண தான் ரொம்ப லேட் ஆகும். உங்களுக்கு ஆனியன் சாட் ஆகிடுச்சுனாலே உங்களுக்கு பிரியாணி ப்ராசஸ் சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த ப்ராசஸ் நீங்கள் ஸ்பீடப் பண்ணுறதுக்கு ஆனியனில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆனியன் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் சைடில் என்ன பண்ணணும்னா ரைஸ் தனியாக நீங்கள் குக் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி குக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 1:1 ரேஷியோ தண்ணி போடணும். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 கப் ரைஸ் இருக்குது உங்களது அப்படின்னா 5 கப் தண்ணி போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. தென் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் அதில் போட்டு இந்த மாதிரி நீங்கள் டம்ப் பண்ணி எடுத்துக்கணும். ஜஸ்ட் 1:1 ரேஷியோ போடுங்க. தென் ஆயில் போடுங்க. ஆயில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டேன். தேவையான அளவு உப்பு, தென் 1/2 லைம் ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸ்க்கு ஒரு ரைஸ் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக போடுறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 1/2 குக்குட் ரைஸ் வந்து நீங்கள் தம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அனியன் ரோஸ்ட் ஆகிருக்கணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இதையுமே நல்லா சாட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ஸ்மெல் போகும், பச்சை வாசனை வரும். இல்லாட்டி
ஜிஞ்சர் கார்லிக் ஸ்மெல் வந்து போகிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் எண்ணெயில் சாட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்லி அண்டு டர்மரிக் பவுடர் இருக்குது இல்லைங்களா, அதை போட்டுருங்க. நீங்கள் ஆயிலே சில்லி பவுடர் போட்டிங்கன்னா தான் அந்த கலர் நல்லா வரும் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டொமேட்டோ இருக்குது இல்லைங்களா, டொமேட்டோ, சிலாண்ட்ரோ, மின்ட் 3மே எடுத்து இதில் போடுங்க. இப்போ வந்து டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். டொமேட்டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஃப் லைம் வந்து நம்ம ரைஸில் போட்டுக்கோம், ஹாஃப் லைம் ஜூஸ் வந்து இதில் போடணும். ஸோ ஹாஃப் லைம் ஜூஸ் போட்டுருங்க. இதை நீங்கள் போட்டுட்டு பின்னாடியே நீங்கள் சிக்கன் மேரினேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதையும் நீங்கள் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நம்ம குக் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணணும். சிக்கன் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 85% குக் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணலை. நீங்கள் போட்டிருக்க கர்டு, தென் லெமன், டொமேட்டோ இருக்குது இல்லைங்களா, அந்த வாட்டரே போதும் உங்களுக்கு. அப்புறம் சிக்கன்லேயுமே உங்களுக்கு கொஞ்சம் வாட்டர் விடும் இல்லைங்களா, ஸோ அதனால் தேவையில்லை. இப்போ நம்ம சிக்கன் குக் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணி தம்க்கு விட வேண்டியதான். நம்ம சிக்கன் வச்சு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சிக்கன் நம்மளுக்கு வெந்துருச்சு. ஆல்மோஸ்ட் லைக் 75 to 80% அளவுக்கு வெந்திருக்கு. நீங்கள் இதிலே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு தெரியுது உங்களுக்கு. ஸோ அதனால தான் நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன் ஹாஃப் குக்கட் ரைஸ். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், ரைஸ் பாருங்கள் உங்களுக்கு உதிரியாக வரும் நீங்கள் லெமன் போட்டதால். ஸோ இப்போ நம்ம இந்த ரைஸ் என்ன பண்ண போகிறோம், இதில் ஆட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வாங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா உங்களால் கலக்க முடியாது. அப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் பார்த்து கிளறணும், ஏன்னா ரைஸ் உடஞ்சிடும் இல்லாட்டி. நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா உப்பில் மசாலா சரியாக இருக்கா, மசாலாவில் உப்பு சரியாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இன்கேஸ் உப்பு கம்மியாக இருக்குன்னா நீங்கள் அப்போ மசாலாலேயே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறது கஷ்டம். அதனால் நீங்கள் மசாலாலே பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அதில் இருக்கிற தண்ணியும் உங்களுக்கு போதுமானது. ரைஸ் வந்து நீங்கள் இன்னும் ரிமைனிங் குக் ஆகிறதுக்கு. இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வெசலோட பாட்டம் திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே எதுவும் வைக்க தேவையில்லை. இன்கேஸ் உங்களுக்கு பாட்டம் தின்னாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தவா ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு எங்கிட்ட அயன் தவா இருக்குது. ஸோ நான் அது தம்க்காக யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய பாட்டம் வந்து தின்னாக இருக்குது, உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு இது மேலே நீங்கள் எதாவது வெயிட் வைக்கணும். பெரிய பாத்திரத்தில் தண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஏதாவது நீங்கள் கல் மாதிரி இருந்தாலும் வைக்கலாம். அதர்வைஸ் நம்ம ரைஸ் குக் பண்ணோம் இல்லைங்களா, இதே பாத்திரத்துலேயே கூட நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணி இது மேலே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வந்து சிம்மில் வைங்க. 15 மினிட்ஸில் வந்து ரைஸ் தம் ஆகிடும். தம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஃபைனல் பிரியாணி இஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சண்டே ஸ்பெஷல் சிக்கன் தம் பிரியாணி பாருங்கள். ஐ திங்க் ஃபுல்லாக தம் ஆயிடுச்சு ரைஸு.
ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி பார்க்கவே அட்டகாசமாக இருக்குல்ல. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். சமைக்க போவது யாரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.